கப் சிரப் குடிச்சு 21 குழந்தைங்க இறந்திருக்காங்க இந்த 2025ல. அது ஏன் எதனாலன்னு அதுக்குள்ள போக வேணாம். இப்போ நம்ம ஊர்ல சாதாரண சளி இருமல்னா கூட பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அதை சரி பண்ற பழக்கம் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கு. அதை முற்றிலும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன பாரம்பரிய முறையில ரொம்ப சேஃபாவும் ரொம்ப சீக்கிரமாவும் சரி பண்ணலாம். என்னோட பையனுக்கு அந்த முறையில தான் நான் சரி பண்றேன். அது என்ன எப்படின்றத டீட்டெயிலா பாத்துடலாம். ஹாய், நான் டாக்டர் நந்தினி, நேச்சுரோபதி பிசிஷியன். ஆடாதோட இலை நிலவேம்பு. இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் என்னோட குழந்தைக்கு நான் சளி இருமல் காய்ச்சல் இருந்துச்சுன்னா கஷாயம் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது எந்த வயதுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னா 1 வயசுக்கு மேலதான் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு முதற்கொண்டு இதை எடுத்துக்கலாம். நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த 2 பவுடருமே எடுத்து 1 கிளாஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கஷாயமா மேக் பண்ணணும். இதை சிம்லயே வச்சு கொதிய வைக்கணும், ரொம்ப ஃபுல் ஃபிளேம்ல வைக்க கூடாது. ஒரு 1/2 கிளாஸ்க்கு வரணும். 1/2 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 ml மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொடுக்கணும். கசப்பா தான் இருக்கும். குழந்தைங்க குடிக்கலன்னா கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது உங்களுக்கு இலை ஃபார்மேட்ல கிடைக்குது அப்படின்னா 2 இலை மட்டும் எடுத்து நல்லா கசக்கிட்டு ஜூஸா எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு தேன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வறட்டு இருமல், கட்டி சளி, 3 நாள் மேம்பட்ட சளி இருக்கிறது, வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்குது எல்லாமே நல்லா சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும். அது எம்டி ஸ்டொமக்ல இல்ல, குழந்தைங்க சாப்பிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் கொடுத்துக்கலாம். கஷாயத்தை ஒரு 2 நாள் 3 நாள் கொடுக்கும் போதே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சளி லெவல் குறையில இருந்து, வாய்ஸ் சேஞ்சஸ்ல இருந்து, ஃபீவர் ரெடியூஸ் ஆகுது, எல்லாமே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் அது சேஞ்சஸ் தெரியவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் டாக்டரை போய் மீட் பண்ணி அது என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அது வைரல் ஃபீவரா இருக்கா, அதாவது இன்ஃபெக்ஷன், ஃப்ளூ இன்ஃபெக்ஷனா, இல்லை வேற எதுவும் பிரச்சனைன்றதை அவங்களோட டீட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கஷாயம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த வறட்டு இருமல், கெட்டிச்சளி, ஆஸ்துமா இந்த கம்ப்ளைண்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய வாசிசின் ஆல்கலாய்டும் மியூகோலிட்டிக் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பெக்டரண்ட் ப்ராப்பர்ட்டியுமே நம்மளோட கெட்டிச்சளியை மிருதுவாக்கி சரி பண்ற தன்மையா இருக்கும். நம்மளோட மூச்சு குழாய் சுருங்கி விரிகிற தன்மை, நல்லா விரிவடைய கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த கஷாயம். சாதாரண சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னா நம்ம சிறப்பு வாங்கி கொடுக்கறத தவிர்த்து நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி முறைகள்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு சரியாகும். இது கூடவே சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ரெய்னி சீசனா இருக்குது, இல்ல சளி இருமல் இருக்குது அப்படின்னா வார்ம் வாட்டர் கொடுங்க. அதாவது சுடுதண்ணி ஆற வச்சு கொடுங்க. குளிக்க வைக்கிறதும் வார்ம் வாட்டர்ல கொடுங்க. ரொம்பவே சேஃப்டியா பாத்துக்கோங்க. அவங்க வெளியே மழையில எக்ஸ்போஷர் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா சரியாயிரும்.